ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுலயே ஒரு 5 சாப்டர் தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த வீடியோக்கான டார்கெட் என்ன ஆகுறான்னா ஜஸ்ட் 55 லைக்ஸ். லாஸ்ட் வீடியோக்கு போட்டதை விட ஒரு 5 லைக் அதிகமா போட்டீங்கன்னா அடுத்த வீடியோ இதே மாதிரி சட்டுப்புட்டுன்னு வந்து சேரும். சரி வாங்க அதிகமா பேசாம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க. கரெக்டா U20 நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம பசங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி போகுது. பட் அது பெரிய மேட்டர்ல எல்லாரும் சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிரோட்டோஷி வருவான். வந்து நான் என்ன பண்ணுவான், சும்மா இல்லாம இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டீலை பத்தி சொல்லிடுவான். அதாவது இப்போ இவங்க வந்து 26 மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம் இந்த விஷயம். அப்புறம் இவன் கிட்ட இருக்கிற அந்த 3 ஸ்லாட்ஸ், அப்புறம் சாய் வந்து ஃபைனல்ஸ்ல சேர்றது, இதை பத்திலாம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம ரென். ஏன்னா சாய் உள்ள வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஷாக் ஆகாம இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஹியூரி வந்து அந்த 2 பிளேயர்ஸை வந்து 300 பிளேயர்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம கீராவோட முகம் இருக்கும். யாரா கீரானா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். சீசன் 1ல நம்ம இசாயி கூடயே ஒரு பையன் வந்து போயிருப்பான் ப்ளூ லாக்குள்ள. அவன் தான் கீரா. நம்ம இசாயி அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து இவங்க இந்த சைட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உசுரை கொடுத்தாவது நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம விசாகி வந்து ஈகோ கிட்ட கேட்கறான். அதாவது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஞாபகம் இருக்கும். நம்ம ஈகோ வந்து சொல்லியிருப்பான், ப்ளூ லாக்ல எலிமினேட் ஆகிற எந்த பிளேயர்ஸுமே இதுக்கப்புறம் ஜப்பான் டீம்ல விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூலுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாகி வந்து கேட்பான். அதுக்கப்புறம் ஈகோ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இவன் அந்த பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேட்டர் சொல்லுவான், இந்த மாதிரி U20 வேர்ல்ட் கப்ல வந்து இவங்க தோத்துட்டா இந்த மாதிரி ஈகோ வந்து ப்ளூ லாக்ல இருந்து வெளில போற விஷயத்த பத்தி சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்னொன்னு சொல்லுவான், அது என்ன ஆகுறான்னா இந்த மாதிரி வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை உருவாக்குற வரைக்கும் இந்த டீமை யார் கையில தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் லைனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் நம்ம நாயை காட்டுறாங்க. U20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம விசாகி வந்து அவனே நான் ஒரு கோல் மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அப்படியே இந்த சைடு பிளேயர்ஸ்லாம் உள்ள வரதை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம கோல் கீப்பர் கரமார் உள்ள வரான். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பேக் வந்து 3 பேரு, கேப்டன் ஐகோ, அதுக்கப்புறம் ஆரியோ, அப்புறம் நீகோ. அப்படியே இந்த சைடு வெளில காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நாகி வந்து யோசிச்சுக்கிட்டே உள்ள நடந்து வந்துருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் பிளேயர்ஸை காட்டுறாங்க. நம்ம லெஃப்ட் விங் பேக் வந்து ஹியோரி, ரைட் விங் பேக் வந்து சிரி. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம நாகி வந்து முடிவு எடுத்துட்டோம் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பையன் பிச்சுக்கிட்டு ஓடுறான் செக்யூரிட்டி தான்ட்டு. அந்த ஆள் அங்கே கத்தி ஏற்ற பையன் உள்ள போகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளேயர்ஸை காட்டுறாங்க இந்த சைடு. இந்த மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் வந்து கரசோ, அப்புறம் ரைட் மிட்ஃபீல்டர் வந்து ரியோ, லெஃப்ட் மிட்ஃபீல்டர் வந்து பாச்சிரா, அப்புறம் ஃபார்வர்ட் வந்து ரென்னு. இந்த சைடு பார்த்தா நம்ம நாகி வந்து ஒரு அந்த கருத்து ஹிரோஷியை பார்த்துட்டா. 2 பேருமே அந்த ஐ கான்டாக்ட் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி பார்த்தா நம்ம இசாகி வந்து உள்ள மாசா என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம ப்ளூ லாக்கோட ஸ்டார் அவனும் ஃபார்வர்டு தான். அவன் என்ட்ரி கொடுத்துட்டு இந்த சைடு நம்ம நாகி வந்து என்னோட சீட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹிரோஷி கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகிறதுக்காக நான் ப்ளூ லாக்கையும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக் சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். திஸ் இஸ் ஃபார் என்ன சொல்றது, நம்ம நாகியோட தீவிர ஃபேன்ஸுக்காக இந்த கொஸ்டின். நாகி எடுத்த டெசிஷன் கரெக்டா இல்ல தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. ஸ்டார்டிங்ல U20 நைஜீரியன் பிளேயர்ஸ் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சின்ன வயசுல விளாண்ட மாதிரிலாம் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அனௌன்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மொத்தமா வந்து 64 கண்ட்ரிஸ் இருக்கு, அதாவது 64 டீம்ஸ். இதை 4 நாளா பிரிச்சு 16 குரூப் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல 32 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து 32 டீம்ஸ் தான் போவோம். அதுக்கப்புறம் அந்த பிளே ஆஃப்ஸ்ல மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு 2 டீம் போகும். மொத்தமா 128 மேட்சஸ் நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இது, ஜப்பான் வர்சஸ் நைஜீரியா. கிக் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்து குசோ கிட்ட போகுது. இவன் தான் நைஜீரியன் டீமோட கேப்டன். நம்ம ரெண்டு வந்து அவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் நம்ம ரெண்டு காலுக்கு அடியில விட்டு பாலை பாஸ் பண்ணிடுவான். பால் வந்து பெல்லோ அப்படின்ற ஒரு பிளேயர் கிட்ட போகுது. அவன் என்ன பண்ணுவான், பாச்சிராவெல்லாம் தாண்டி போயிட்டு பால் ஒரு உடைய விட்டு பார்க்க கூட பால் வந்து ஓன் கரெக்டாக தான் சொல்றேன் இருக்கேன். அவன் கிட்ட பால் போகுது. அவன் என்ன பண்ணுவான், பால் எடுத்து போறப்போ நம்ம ஐக்கும் ஆரியும் வந்து அவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவன் மிட் ஆர்ல கிக் பண்ணுவான். நம்ம நீக்க அப்படியே ஒரு ஹெட் போட்டு கத்து விட்டுருவான் பால். பால் வந்து கரசு கிட்ட போகுது. அந்த ஆள் வந்து பறக்க விட பால மறுபடியும் ஹியரி கிட்ட பால் போகுது. அவன் வந்து ரென் கிட்ட பாஸ் பண்ணுவான். நம்ம ரென்னு வந்து
ஒரு பிளாஸ்டான ஒரு கிக்க விட்டு பால் வந்து கோல் போஸ்ட் கிட்ட போறப்போ அந்த ஒன்ஸ்ன்றவன் கரெக்டா கோல் போஸ்ட் மேல பறந்து ஒரு பாலை எட்டி ஓட்ட விடுவான். லாஸ்டா நம்ம விசாகி வந்து பால் அப்படியே மேல பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைடு என்னால் நாங்க ஜெயிக்கிறத பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஐக்கு வந்து நைஜீரியா டீம் அப்சர்வ் பண்றான். அவங்க சிமுலேஷன் மாடலுக்கு எக்ஸாக்ட்லி மேட்சா மூவ் பண்றாங்க. இங்க ஐக்கு ஒரு கீ டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்றான். நைஜீரியா அட்டாக்ஸ் வந்து அந்த ஒன் ஆஃப் தி ஒரு பிளேயரை சென்டரா வச்சுதான் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜப்பான் பிளேயர்ஸ் வந்து அப்படி இல்லை. இதுல எவன் வேணா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுனால இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நோட் பண்றான். அதுக்கப்புறம் ஐக்கு வந்து செகண்ட் பாலுக்கு ஷவுட் பண்றான். நம்ம ரென் வந்து கரெக்டா பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா அந்த உபா போனா அவன் பேர் சரியா தெரியல. அவன் வந்து அவனோட ஹைட் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி ஹெட்டர்ஸ் அடிச்சு குசோக்கு பாஸ் பண்றான். நம்ம குசோ வந்து கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா நம்ம இசாகியோ ரியோவும் அதுக்கு ஏற்கனவே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டா அவன் பார்த்து கட் ஆஃப் பண்றாங்க. இப்போ நம்ம குசோ வந்து உடனே பால் ஒனாசிக்கு பாஸ் பண்றான். ஆனா நம்ம கரஸ் வந்து கரெக்டா அதை கண்டுபிடிச்சி பால் எடுக்க போயிடுவான். நம்ம குசோ வந்து ரியலைஸ் பண்றோம் இந்த மாதிரி ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே ஏற்கனவே இவங்க மூவ்க்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரசு வந்து பால் சிகிரிக்கு பாஸ் பண்றான். நம்ம சிகிரி வந்து ஃபுல் ஸ்பீட்ல வந்து சைட் லைன்ல டேஷ் பண்ணுவான். நைஜீரியா பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவன் ரெண்டுக்கு தான் வந்து கிராஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சிகிரியை வந்து கர்வ் லாங் பாஸ் போட்டு நம்மளோட இசாகிக்கு டைரக்டா பாஸ் பண்றான். நம்ம இசாகி பால் கிடைச்ச வேகத்துக்கு அப்படியே சைட்ல பாஸ் பண்றான். சைட்ல யாருக்கிட்ட பால் போகுதுன்னு பார்த்தா நம்ம பாஜரா இருப்பான். அவன் பால் கிடைச்ச வேகத்துக்கு எடுத்த மாதிரி ஓட்டோன்னு சொல்லிட்டு வேகமா ஓட பின்னாடி எல்லாருமே தோத்திட்டு வருவானுங்க. அப்படியே மிட்ஃபீல்ட்ல ஒரு ரெயின்போவை போட்டு கரெக்டா ஷூட் அடிக்க வரப்போ ஒருத்தன் பிளாக் பண்ண வருவான். அவனை மதிக்காம ஒரு ஷூட்டு அப்படியே பால் ஸ்ட்ரைட்டா கோல் ஆகுது. அதோட சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டர் போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அங்க ஸ்டேடியம் ஃபுல்லா கிரௌடு கத்திட்டு இருக்கு. நம்ம பாச்சரெல்லாம் பேக் ஃபிளிப் பண்ணி செலிப்ரேட் பண்றான். ஜப்பான் வர்சஸ் நைஜீரியா U20 ஓப்பனிங் கோலை நம்ம பாச்சரா எடுத்திருக்கான். இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக்கு போவாங்க 44 days பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஈகோ வந்து என்ன சொல்லியிருப்போம், இந்த மாதிரி நம்ம பாச்சரா வந்து கிட்ஸுக்கு ஃபுட்பால் சொல்லித்தா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருப்போம். நம்ம பாச்சராவும் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போறான். அங்க சின்ன பசங்க கிட்ட வந்து ஜக்லிங் பண்ண சொல்லி தரான். அந்த கிட்ஸும் வந்து என்ன பண்றானுங்க, ஃபெயில் ஆகுறானுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் தெரியல. நம்ம பாச்சராவும் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இவன் வந்து அப்படியே இவனோட பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணி கரெக்டா சொல்லி தரான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாலை ட்ராப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை கிக் பண்ணி பிடிங்க, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ஸும் வந்து கரெக்டா பண்றானுங்க. அதுக்கப்புறம் போக அப்படியே சொல்லி தரான். இப்போ அப்படியே மேட்சை காட்டுறாங்க. மேட்ச் ரீஸ்டார்ட் ஆக நம்ம பால் வந்து குசோ கிட்ட இருக்கு. பாத்திர அவனை பிளாக் பண்ண ட்ரை பண்ணா குசோ வந்து பால் ஒனாசிக்கு பாஸ் பண்ணிடுவான். ஆனா நம்ம ஆரியம் வந்து ஒனாசிய அப்படியே பிளாக் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் அங்க ஓடிட்டு இருக்க கரெக்டா நம்மளுடைய நீக்கோ வந்து ஒனாசி கிட்ட வந்துடுறான். பால் வந்து எடுத்துடுறான். பால் வந்து நம்ம நிக்கோ கிட்ட இருக்கு. நம்ம நிக்கோ வந்து பாலை பாஸ் பண்றான். குசோ வந்து மார்க் பண்ண ட்ரை பண்றான். நம்ம நிக்கோ வந்து குசோவை பீட் பண்ணி அப்படியே பால் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஈகோவோட ட்ரைனிங்ல வந்து நம்ம நிக்கோ வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா டெவலப் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. நம்ம குசோ வந்து ஷாக்ல இருக்கான். இப்போ குசோ வந்து டீமுக்கு வார்ன் பண்றான், இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் வருது, கோல் பாத்தை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீக்கோ வந்து பாலர் ரியோக்கு பாஸ் பண்றான். குசோ வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவன் ஷாட்ல இருக்க இந்த சைடு நம்ம ரியோ வந்து பாலர் ரிசீவ் பண்ணிட்டு பாச்சராவோட ட்ரிப்ளிங் ஸ்டைல வந்து அப்படியே இமிடேட் பண்றான். அப்படியே பாச்சராவும் ரியோவும் சேர்ந்து கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறதோட லாஸ்டா நம்ம குசோ வாட் த ஹெல் அப்படின்றதோட சாப்டர் முடியுது. அதோட இந்த எபிசோட முடியுது. மறக்காம அடுத்த டார்கெட்டை சீக்கிரமா ரீச் பண்ணீங்கன்னா சத்து புட்டுன்னு இதே மாதிரி வீடியோ வந்து சேரும். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே இதெல்லாம் தட்டி முடிஞ்ச ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிடுங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற பை பை. See you guys in another video.